வெல்கம் பேக் டு மை சேனல். நியூ இயர் சிறப்பாக ஆரம்பிச்சிச்சு. உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கிறிஸ்மஸ் வீடியோ, நியூ இயர் வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். இதுதான் வந்து கிறிஸ்மஸ் வீடியோட லாஸ்ட் எபிசோடு. மீதி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து ஓல்ட் டவுனுக்கு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் அப்போ ஓல்ட் டவுன் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருந்ததுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ பெருசாக இருந்தது. கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரெடி பண்ணி லைட்டிங்ஸ்லாம் போடுறதுக்கு தனியாக வந்து இதெல்லாம் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. லைட்டிங்ஸ் வந்து மாறிட்டே இருந்தது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பேக் சைடே வந்து ஒரு ஃபயர் ஷோ மாதிரி நடந்திருந்தது. அன்றைக்கி நாங்கள் போகும்போது ஸ்ட்ரீட் ஷோ இந்த ஃபயர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப திகிலாகவும் இருந்தது. அவங்களுக்கு வந்து அது பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் வந்து நான் ரொம்ப இதுவாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் செம்ம சூப்பராக பண்ணாங்க. ஓல்ட் டவுனில் வந்து நார்மல் டைம்லேயே கூட நிறைய ஸ்ட்ரீட் ஷோ மாதிரி பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டிக்கை வச்சு 2 நெருப்பு இதை வச்சு பண்ணாங்க. அப்புறம் வந்து திருப்பி இன்னொன்றும் ஆட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபயர் ஷோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் அதே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஒரு 360 டிகிரி கேமரா அந்த இது வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துலேயே வந்து 2 குதிரை வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த லைட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்துலேயே இது இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கா, இது வந்து இன்னொன்று 2 இருக்குது. எல்லாம் இதில் உட்காந்து சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு போட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே மேலே லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் கூட்டம் பாருங்கள். செம்ம கிளைமேட்டும் வந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் லைட்டிங்ஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே தான் மெயினான இடம். ஸ்கேட்டிங் நடக்குது, ஐஸ் ஸ்கேட்டிங்கு. இங்கே இந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபுல்லாமே வந்து அந்த ஒயினோட ஸ்மெல்லு தாங்க. கிறிஸ்மஸ் டைமில் வந்து முல்டு ஒயின் ஒன்று ரொம்ப ஃபேமஸாக, வின்டர் டைமில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஃபேமஸாக அது வந்து ஸ்பைஸ்டு ஒயின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்கேட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஐஸ் ஸ்கேட்டிங் நிஜமாவே. இங்கே வின்டர் டைமில் வந்து நிறைய இடத்துல மால்ஸில் அந்த மாதிரிலாம் கூட வந்து டெம்ப்ரவரி இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் போடுவாங்களாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு ஓட்ட ஸ்கேட் பண்ண தெரியாதுன்றதால முன்னாடி நடுவில் வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சவங்களாம் பாருங்கள் பின்னாடியே திரும்பி போகிறாங்க. குட்டி பசங்களாம் அழகாக போகிறாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக இங்கே சென்டரில் ஃபுல்லாக லைட் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்கேட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஸ்கேட்டிங் ஷூஸ் கூட வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களாம். இங்கே வந்து கிறிஸ்மஸ் டைமில் தான் இந்த முல்டு ஒயின் வந்து ரொம்ப ஃபேமஸ். வின்டர் டைமில் இருக்கும், கிறிஸ்மஸ் டைமில் இன்னும் ஃபேமஸ் ஆகுது. இந்த ஏரியா அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் கிட்ட சுற்றியுமே அந்த மார்க்கெட் ஸ்கொயரில் ஃபுல்லாமே அந்த ஒயின் ஸ்மெல் தாங்க. அப்படியே சூடாக வந்து இந்த முள் ஒயின் வந்து ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை வார்மாகவும் குடிக்கலாமா. ஸ்பைஸ்டு ஒயின்னு இதுலேயே வந்து ஆல்கஹாலிக்கும் இருக்குது, நான் ஆல்கஹாலிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைமில் இது ரொம்ப ஃபேமஸாக. இப்போ பாருங்கள், ஸ்கேட்டிங் வந்து இப்போ திருப்பி வந்து இந்த ஐஸ் இது வந்து நைஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷினோட இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் ஆகிடுச்சு. அந்த சைடு வந்து ஐஸ் அந்த துகள் அது மாதிரிலாம் இருக்குது. ஒரேடியாக ஸ்கேட்டிங் அங்கேருந்து பார்த்துட்டு இந்த சைடு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் விஷ் ட்ரீ இருக்கா, அங்கே போய் பார்க்கலாம். இது தாங்க அது. நிறைய பேர் வந்து அந்த லைட்டை தொட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை. அப்படியே இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக லைட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், வார்சாவா, போலாண்டோட கேபிட்டல் வார்சாவான்னு போட்டிருக்காங்க லைட்டிங்ஸில் சூப்பராக. இங்கேயுமே ஃபோட்டோ செஷன் போயிட்டு இருந்தது. பக்கத்துலேயே வந்து நிறைய சாண்டா கிளாஸ்லாம் வேறு இருந்தாங்க இந்த லைட்டிங்ஸ்குள்ளே. இந்த கிறிஸ்மஸ் பால் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் லைட்டிங்ஸ்லாம் போட்டு அங்கெல்லாம் கிறிஸ்மஸ் சாண்டாலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தை தாங்க கட்டுப்படுத்த முடியல. நம்ம ஊரில் எப்படி திருவிழானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம கூட்டமாக இருந்தது. அப்படியே சாண்டா கிளாஸ் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு திருப்பி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே வந்தோம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு ஃப்ளாக் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள்.
இதுதான் ஓல்ட் டவுனில் இருக்க கிறிஸ்மஸ் மார்க்கெட். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு கிட்ஸ் கூட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாண்டா பாருங்கள், ஹைஃபை பண்ணுறது, ஹக் பண்ணுறது, அந்த மாதிரி கிட்ஸ் வந்து ஜாலியாக அவங்க கூட வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரீட்லலாம் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து ஓல்ட் டவுனுக்கு வரணும், இந்த ஸ்ட்ரீட்லலாம் வந்து பஸ்ஸு வருங்க. இப்போ கிறிஸ்மஸ்னால் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கேருந்தே லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கிறதால. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக அங்கங்கே இந்த இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பொம்மை மாதிரிலாம் ரெடி பண்ணி லைட்டிங்லே இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மரமும் வந்து அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பால் வச்சு அந்த ஸ்ட்ரீட் ஷோ மாதிரி நடத்திட்டுருக்காரு. பாலை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்களேன். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்தப்போ என்ன ஒரு ஃபீல் வந்ததுன்னா, வந்து நம்ம ஊரில் திருவிழா, தேர் திருவிழா அந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கூட்டத்தில் மாற்றின்னு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத மாதிரி இருந்தது. ஒரு வழியாக அந்த சைடு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்தால் அந்த மாதிரி காரு, அப்புறம் வந்து ரங்கராட்டனம் அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம ஊரில் குதிரை வண்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் வந்து இருந்தது. அந்த காரில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு வந்தால் அது ஒருக்கு பாருங்கள். இங்கே ஒரு குட்டி கார் மாதிரி ரெடி பண்ணி அதில் டெடி பியர் உட்கார வச்சுருக்காங்க லைட்டிங்ஸில். அது கூட போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. பக்கத்தில் வந்து இந்த குதிரை இது இருந்தது. எல்லா பக்கமும் செம கூட்டங்க. எங்கே போய் நின்று எப்படி டிக்கெட் வாங்குறதுனே தெரியல. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பொம்பரம் மாதிரியே இருந்ததுங்க. இதுதான் பாருங்கள், பொம்பரம் விடுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. ஒரு வழியாக அங்கே எல்லா கிறிஸ்மஸ் இதுவும் பார்த்துட்டு வந்தாச்சு. கடைசியாக வந்து ஒரு சூரோஸ் மாதிரி ஒன்று சாப்பிட்டோம். இது வந்து நம்ம டோனட்லாம் செய்வோம்ல, அந்த பேட்டரில் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, இதோட வந்து கிறிஸ்மஸ் சீரிஸ் வந்து முடிஞ்சுது. போலாண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நியூ இயர் வீடியோவும் ஆல்ரெடி போட்ட கிறிஸ்மஸ் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பார்க்குறேன். See you soon.